ஏறத்தாழ 40 ஆண்டு கால திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சீனா ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறது. ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறது. இந்த வரிசையிலே இந்தியாவும் ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்க வேண்டும். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சர்வதேச தாதாவாக டொனால்டு டிரம்ப் ஒரு மனநோயாளியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கிற, இஸ்ரேல் தொடுத்திருக்கிற இந்த தாக்குதல் திட்டமிட்ட ஒரு கொடூரமான அடக்குமுறையாகும். சார்ந்த அத்தனை பேரையும் டொனால்டு டிரம்ப், நெத்தன்யாகு ஆகிய இந்த கும்பல் கூட்டு சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரானை அப்படி அடிபடிய வைக்க முடியவில்லை. அதனால் ஈரானை அச்சுறுத்துவதற்காக காமேனியை கொலை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இது ஏறத்தாழ 40 ஆண்டு கால திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த கொடூரமான அடாவடியான ஆக்கிரமிப்பு நிறைந்த அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருங்கிணைந்து வன்மையாக கண்டிக்கிறது. உலக நாடுகள் அத்தனையையும் அச்சுறுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். வெனிசுலா நாட்டிற்குள் திடுமென புகுந்து அந்த நாட்டின் அதிபரையும் அவருடைய மனைவியையும் கடத்தி வந்து அமெரிக்காவிலே அச்சுறுத்திய நிகழ்வு உலகத்தையே நடுங்கச் செய்தது. அதேபோல அடுத்தடுத்து பல நாடுகளில் ஏற்கனவே ஈராக் நாட்டில் படையெடுப்பு நடத்தி சதாம் ஹுசேனை படுகொலை செய்த கொடூரம் அரங்கேறியது. அதேபோல கடாபியை வீதி வீதியாக இழுத்துச் சென்று கொடூரமாக மக்களை அடித்துக் கொள்ளுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடாபியை படுகொலை செய்த கும்பல் அமெரிக்க ஏகாதிபத்திய கும்பல். அதனைத் தொடர்ந்து இப்போது ஈரான் மீது இவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சீனா ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறது. ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறது. இந்த வரிசையிலே இந்தியாவும் ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய வகையிலே அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து அவருக்கு எதிராக பேச அஞ்சுகிறார். அண்மையிலே இஸ்ரேல் சென்று அந்த நாட்டின் அதிபரை சந்தித்து ஆற தழுவி தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு சோனியா காந்தி அம்மையார் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்கள் கள்ள மௌனம் காப்பது ஏகாதிபத்தியங்களுக்கு துணை போவதாக இருக்கிறது, ஜனநாயகத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சர்வதேச அமைதியை கெடுப்பதாக இருக்கிறது என்று மோடியை விமர்சித்திருக்கிறார். சோனியா காந்தி அவர்களின் இந்த விமர்சனத்தை நாம் வரவேற்கிறோம். இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கு உலக அமைதியை சீர்குலைக்கும், யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சர்வதேச தாதாவாக டொனால்டு டிரம்ப் ஒரு மனநோயாளியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் வளமிக்க நாடுகள் அனைத்தையும் தன் கட்டுக்குள்ளே கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்தியா உட்பட பல நாடுகளை அச்சுறுத்தி, வரி விதிப்பின் மூலம் அச்சுறுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட முயற்சி செய்யக்கூடிய ஈரான் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் நாம் துணை நிற்போம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் 2 நாளில் அறிவிக்கப்பட்டது. இந்த ஓரிரு நாள் இடைவெளியில் அழைப்பை ஏற்று ஓடி வந்த இடதுசாரி கட்சிகளின் தோழர்கள் அனைவருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன்.